வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் கடகத்துல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அற்புதமான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்க செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாகி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024, 25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி, ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய, நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனா முதல் 5 மாசத்துல கோச்சாரத்துல குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்துல சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்க இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு 3ஆவது அட்டம், செகண்ட் அட்டம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு.
எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு எந்த லக்னத்துல பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்ல பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில நாம வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம வந்து உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் வந்து செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும்பொழுது கைமேல பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனிப்பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.